ஸோ இன்றைக்கி இந்த யூபிஎஸ்சில் என்ன கம்ப்ளைண்ட் ரிலேட்டாக நம்ம பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் வந்துச்சு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் வந்து பிஎஃப்சி போர்டில் வந்து டிஎஸ்பி போர்டில் ஜஸ்ட்டு ஃபெம்வேர் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ அப்டேட் பண்ணோடனே நமக்கு வந்து கம்யூனிகேஷன் அலாரம் போயிடும். நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் அலாரம் போது இன்புட் எதுவுமே சென்ஸ் ஆகாது, நமக்கு உடனே கம்யூனிகேஷன் அலாரம் வந்துடும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிஎஃப்சி போர்டில் ஃபேம்வேர் மட்டும் நம்ம வந்து வெர்டியூ செல்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணோன்னா நமக்கு வந்து யூபிஎஸ் சரியாயிடுச்சு. ஸோ இது வந்து ஐடி 20 kVA மாடுலர் யூபிஎஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர். அது 20 kVA கெப்பாசிட்டி இவ்வளோ காம்பேக்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் பார்த்தா தெரியும். இதுவும் 20 kVA, இதுவும் 20 kVA. ஸோ இது அவுட்புட் வந்து 3 in சிங்கிள் அவுட். இந்த யூபிஎஸ் வந்து 3 in 3 ஆர் 3 in சிங்கிள் அவுட் அட் யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஃபுல் லோடு கொடுத்தாலும் தாங்கும், அட் மெயின்ஸ்லேயும் சரி பேட்டரி மோட்லேயும் சரி. ஸோ இதுதான் அந்த யூபிஎஸ். Thanks for watching.